டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு ஃபேஸ்ல குங்கும போட்டுட்டு அவ்வளோ போதும். வெரி சிம்பிளான மேக்கப், வெரி கம்ஃபர்டபுளான மேக்கப். ஷீ டைஸ் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த ஃபிலிம். ஸோ ஃப்ரம் தேர் யூ கேன் see the she's a very straightforward girl and koncham stubborn ah irukum. I think that is why they could connect, could see Leela in me. I'm a doctor. அடடா, மல்டி ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் கேன்சர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதுக்கு நான் லண்டன் போயிட்டு பேஷன் இருக்கு, ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு. ஸோ தாட் ஆஃப் பேலன்சிங் போத் ஆஃப் தெம். நோ மேக்கப், ஐ திங்க் காஜல் போட்டுட்டு கொஞ்சம் லிப் பாம் போட்டுட்டு I sent them the clip. first movie ka Okay. If I see them today, I just laugh at myself. How did I send those kind of pictures to them? This is the first film where you can see NP as an intense actor. ஒரு சீன் இருக்கு, அது ஆக்சுவலி நான் பார்த்து நாயே அழுந்துட்டேன். ஹலோ NP, காசு இல்லை என்கிட்ட. இப்போ கொடம்பாக்கம்ல இருக்கு. ஓ எம்பாரசிங்கா இருக்கு. I'm so sorry. Can you come over here கொஞ்சம்? கோபம், அழுகை, வெட்கம். கொக்கனட்ட கோக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கனட்ட கோக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. ஸோ வெரி கியூட் சார்மிங் பர்சன் நம்ம கூட இருக்காங்க. ஐ திங்க் அவங்களோட நேமே அவங்கள்ட்ட தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரூபா கொடுவாயூரா? ஆமா, அது என்ன கொடுவாயூர்? ஆன்செஸ்ட்ரல் ரூட்ஸ் கொடுவாயூர்னா ஒரு வில்லேஜ் இருக்கு கேரளாலோ. ஸோ ஐ திங்க் ancestral roots came from there. எம்ம காதகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வரப்போகுது அண்ட் அதோடைய ஹீரோயின் நீங்கள் தான். அந்த எம்ம காதகி நீங்கள் தானா? ஆமா. ஓகே, ஸோ நாங்கள் போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஓவரால் உங்களுடைய அவுட்லுக்கே பார்க்கும்பொழுது ஒப்பா செம்ம ஒர்க் இருக்கும் போலியே படத்தில் அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் அண்ட் என்னென்ன பண்ணாங்க, அந்த ஓவரால் உங்களை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? ஐ ஜஸ்ட் லவ்ட் த ப்ராசஸ். வெரி சிம்பிள். ஐ திங்க் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு ஃபேஸில் குங்கும போட்டுட்டு அவ்வளோ போதும். ஆமாம், மாலை போட்டுட்டு நான் செட்டில் போகணும், அதுதான், அவ்வளோதான். வெரி சிம்பிளான மேக்கப், வெரி கம்ஃபர்டபுளான மேக்கப். ஸோ படம் ஃபுல்லாகவே இதே மாதிரி தானே இல்லை வேறு ஏதாவது அங்கே? இல்லை தி லீலா என்னோட கேரக்டர் நேம் ஃபிலிமில். ஸோ ஷீ இஸ் லைக் அ டாட்டர் ஆஃப் அ வில்லேஜ் ஜமீன்தார். ஸோ ஷீ டைஸ் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த ஃபிலிம். So from there you can see the Yamagathaki look which you're seeing right now. Posters la பார்க்குறாங்கன்னா அந்த லுக் வரும். பட் ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் நான் ஒரு வில்லேஜ் பொண்ணு மாதிரி சிம்பிளான லுக்கில் இருக்கும், சுடிதார்ஸ் எல்லாம் போட்டுட்டு. ஸ்பெஷல் என்னென்னா ஆஃப்டர் செத்துறதுக்கு அப்புறம் ஆல்சோ ஷீ ஸ்டில் வாண்டட் டு டென்ட் வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் தர் ஹவுஸ். ஸோ அது எதுக்கு வெளியில் போக மாட்டேன், இது என்னோட பிளாட் லைன் இருக்குது. ஸோ அதுக்கு தான் அவங்களை யமகாத்திக்கு கேட்குறாங்க. நீங்களே ரிவீல் பண்ணிடலாமா எப்படி வந்தீங்க இந்த மீடியாக்குள்ள அண்ட் ஹவ் இந்த அழகான ஒரு நடிகை அப்படிங்கிற அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் தெலுங்குல ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் உமா மகேஸ்வர உக்ரரூபஸ்யா. ஐ திங்க் தமிழில் அது ஃபிலிம் நிமிர் தெரியும்னா உங்களுக்கு. ஸோ அது ஆக்சுவலி மகேஷ் பிரதிகாரமோட ரீமேக். நைஸ். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமா? ஆமாம் ஆமாம். ஸோ after that I did a couple of films and இப்போ ஒரு ஃபிலிம் ரிலீஸ்க்காக ரெடி ஆயிருக்கு ஏப்ரலில். அது சாரங்கபாணி ஜாதகம் ஆன ஒரு ஃபிலிம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம். ஸோ மீன்வைல் ஆஃப்டர் உமா மகேஸ்வர உக்ரரூபஸ்யா யமகாத்திக்கு ஸ்கிரிப்ட் வந்துருச்சு என்கிட்ட. ஐ திங்க் அந்த ஃபிலிமில் என்னோட கேரக்டர் ஜோதி. that character is a bit similar to the character which I'm doing right now. கொஞ்சம் ட்ரேட்ஸ் மேட்ச் ஆயிரும். அது ஒரு லைக் ஷீ இஸ் a straightforward girl. ஜோதி வந்து நாங்க ஜோதி பாக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப போல்டான கேர்ள் மாதிரி இருந்துச்சு. Exactly. Even though Leela is from a rural backdrop, but still she is like a very bold and yet she is naive and innocent. Arrogant illa, but very naive and innocent. But she is a very straightforward girl and koncham stubborn ah irukum. I think that is why they could connect, like they could see Leela in me. அது ஃபிலிம் பார்த்து ஸ்ரீஜித் சாரங் சார், அவங்களோட எடிட்டர் சார், உமா லைக் யமகாத்திகியோட எடிட்டர் சார், ஸோ செலக்ட் பண்ணிட்டாங்களே அண்ட் எல்லாருக்கும் ஓகே பண்ணிட்டேன். அங்கேருந்து தான் இந்த யமகாதகி வந்து உருவாகி இருக்காங்க.
ஓகே நைஸ். பட் சின்ன வயசுல இருந்தே பேஷனா லைக் நடிச்சா நடிகையா தான் ஆகணும், ஹீரோயின் தான் ஆகணும்ன்றதா? ஹீரோயின் தெரியாது. பட் நான் ஆக்சுவலி கிளாசிக்கல் டான்ஸு தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டில் தென் ஐ திங்க் ஐம் ஃப்ரம் மை யூகேஜி onwards I was dancing. I was sent to dance classes. நான் கிளாசிக்கல் டான்ஸர், குச்சிப்புடி, பரதநாட்டியம், trained in both of them. So maybe it's because cinema is like a combination of all the art forms, right? Dance, music and everything. So when we dance on the stage, எப்படின்னா ஒரே ஒரு சமயத்தில் like in a 20 minutes you will be playing the role of a Krishna, you'll be playing the role of a Radha, everything you will be enacting in the same stage. Single takeல பண்ணணும், takes இருக்காது அங்கே. So I think that's where I got the interest to be in the acting field as well. ஆமாம். அண்ட் பானுப்ரியா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மம்மி ஷோஸ் மீ அ லாட் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ் வீடியோஸ் அண்ட் எவ்ரி திங் டு மேக் மீ பெட்டர் இன் மை ஆர்ட் ஃபார்ம். பட் என்னன்னா நான் எப்படி யோசிச்சிட்டேன், ஓகே நான் பார்த்து நான் ஏன் எதுக்கு அங்கே பண்ண லைக் why can't I see myself on the screen? ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஆஹா சூப்பர். டக்குன்னு அப்படி இங்கே வந்துட முடியாதுல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரகிளும் இருக்கும்ல? ஆமாம். அது ஸ்ட்ரகிள்னா ஐ கான்ட் சே தட். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நான் என்னோட ஃபிலிமுக்கு ஃபர்ஸ்ட் உமா மகேஸ்வருக்கு கேஸ்டிங் கால் போட்டுட்டாங்களே. ஸோ அதுக்கு தெலுங்கு பொண்ணு வேணும், கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவ் வைஸ் வேணும், டான்ஸ் தெரியணும். அந்த ஃபிலிமில் ஒரு ஃப்ளாஷ் மாப் சீன் இருக்குது, லைக் கண்டினியூ சிங்கிள் ஷாட் இருக்குது, அது ஒரு 4 minutesக்காக. ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் தெரியணும், இதெல்லாம் அண்ட் டஸ்கி ஸ்கின் வேணும், இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் போட்டுட்டாங்களே. என்னோட லைக் பை தென் ஐ வாஸ் டூயிங் மை சம் கிளாசிக்கல் டான்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன் நான். அண்ட் பாகுபலியோட கவர் சாங் நான் பண்ணிட்டேன், கிளாசிக்கல் வெர்ஷன். அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அது சமயத்தில். அண்ட் சம் பாகுபலி ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆல்சோ லைக் தே ஹவ் டெக்ஸ்டட் மீ, ஃபியூ ஆஃப் த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் ஆல் தட் வெர்ஷன் இஸ் ரியலி குட் அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன் நான். அண்ட் ஐ வாஸ் ஸ்டடிங் மை மெடிசன் parallelly at the time. So by profession you are? I'm a doctor. அடடா, இவ்வளவு நேரம் ஒரு டாக்டர் கிட்டயா பேசிட்டு இருந்தேன்? என்ன டாக்டர்? மல்டி ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் கேன்சர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதுக்கு நான் லண்டன் போயிட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ப்ரமோஷன்ஸுக்கு அண்ட் ஃபிலிம் ஷூட்ஸ் இருக்கு. நான் ஐ அகெயின் கேம் பேக் டு இந்தியா. வாவ், இது ஒரு ஸ்டோரியில லண்டன்லயே ஒர்க் பண்ணிட்டு, ஐ மீன் லைக் லண்டன்ல படிச்சுட்டு இப்போ உங்களோட படத்துக்காக வந்து ப்ரொமோஷன்ஸ். ஸோ ஒரு பக்கம் ப்ரொஃபஷனல், ஒரு பக்கம் வந்து உங்களுடைய லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒரு பேஷன். Yeah, super. But it's like totally different. But சாய் பல்லவி வந்து அழகா ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டாங்க, டாக்டர் கம் ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி தானா? இன்ஜினியர்ஸ் வருவாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு, அண்ட் எல்லா ஃபீல்ட்ஸ்ல வருவாங்க. ஏன் எதுக்கு டாக்டர்ஸ் வரக்கூடாது? டாக்டர்ஸ் வரலாம், தப்பே இல்ல. பட் என்னன்னா ஏன்னா நான் படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குல்ல, அதுல வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா தெரியும். என்ன பண்ணணும், லைக் பேலன்ஸ் பண்ணலாம். பேஷன் இருக்கு, ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு. So thought of balancing both of them things. So actually the photos which I have sent to them as well, mama clicked amma irukku like house la and chudidar போட்டுட்டு casual pics she clicked in the phone itself, and I have sent them to them. I have mailed them to them. Okay, first movie ka? Okay. If I see them today, I just laugh at myself. How did I send those kind of pictures to them? But அந்த கான்ஃபிடன்ஸ் தானே உங்களை அந்த படத்துல நடிக்க வச்சிருக்கு. ஆமா very well. You know makeup, I think kajal போட்டுட்டு கொஞ்சம் lip balm போட்டுட்டு I sent them the clip. ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான விமன் இல்ல? ஐ திங்க் நெகட்டிவிட்டி இல்லாம எப்பவுமே பாசிட்டிவா. ஓ அப்படி இருக்கா உங்களுக்கு? ஓகே ஃபைன். ஏன் உங்களுக்குள்ள பல நெகட்டிவிட்டிஸோட டென்ஷனோட இருக்கீங்களா? ஆமா, நெகட்டிவிட்டி தான் அதிகமா. இப்போ ஆகும்னா என்ன பண்ணணும், அப்போ ஆகும்னா அதிகமா ஓவர் திங்க் பண்ணுவேன். நிறைய புக்ஸ் ஆக்சுவலி ஐ ரெட் அ புக் ஆல்சோ, ஹவு டு கண்ட்ரோல் ஓவர் திங்கிங். பட் ஆஃப்டர் ரீடிங் தட் ஐ ஸ்டார்டட் ஓவர் திங்கிங். அப்ப இதப்ப வேண்டாம். இத எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். They'll say a few things what to do to cut down your overthinking. So இது எப்படி பண்ணணும், இது எப்படி like how I have to adapt myself to this, அது அப்ப ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் வேண்டாம், இப்படியே போதும்.
சூப்பர். ரொம்ப கியூட்டா இருக்கு உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸும் சரி, த வே யூ ஸ்பீக். ஐ திங்க் லைக் அந்த ஒரு பிளேஸை வந்து யூ மேக் ஸோ என்கேஜிங். ஸோ என்பிக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கிரேசி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது கேர்ள் ஃபேன்ஸ்லாம் நிறையா. அண்ட் அவருடைய கதை போமா வெப் சீரிஸ் இப்போ தான் ரீசெண்டாக கிளைமேக்ஸ் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட 5 years ஐ திங்க் அந்த சீரீஸே வந்துட்டு இருந்துச்சு ஒரு எபிசோட்ஸாக. ஸோ அவ்வளோ ஃபேன். ஸோ எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ என்பியை பற்றி எங்கே போனாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ ஹவ் வாஸ் இட் லைக் அவர் கூட அந்த ஆக்டிங் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு நல்ல லவர் பாய் மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாங்களே என்பி இதுக்கு முன்னாடி. பட் ஐ திங்க் திஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேர் யூ கேன் சி என்பி ஆஸ் அன் இன்டென்ஸ் ஆக்டர். ஸோ தேர் இஸ் அ லவ் போர்ஷன் ஆஸ் வெல். பட் த திங் இஸ் லைக் ஒரு சீன் இருக்கு, அது ஆக்சுவலி நான் பார்த்து நாயே அழுந்துட்டேன். ஆமாம், ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்களே. ஸோ தெர் ஆர் வெரி க்ரூஷியல் சீன்ஸ் தட் ஹி ஆக்டட் ரியலி வெல். ஸோ இப்போ இருந்து என்பி ஒரு லவர் பாய் இமேஜ் along with that he'll be getting a lot of applause for his acting as well as an intense actor. ஆமா, அப்படி இருக்கும் யமகாதிக்கில. ஸோ ஹவ் லைக் செட்டில் எப்படி இருப்பீங்க? ஆக்சுவலி பிகினிங்கில் எனக்கு தமிழ் அதிகமாக வராது. ஸோ நான் அப்போவே கற்றுக்கிட்டு இருக்கேன். லைக் அண்ட் மை ஐ யூஸ் டு சே அதிகமாக அந்த மாதிரியான ஒரு டேர்ம் இருக்குது. I thought it's a conjunction word to everything. So I used to say everything and like if I used to explain everything and I used to end it with so அந்த மாதிரி. So அந்த மாதிரி அந்த means like that. That's like that. So you understand அந்த மாதிரி. Okay. So இப்போ நான் போயிட்டேன் அந்த மாதிரி. So I used to tell that to every sentence. So actually even my DOP Sujit Sarang sir, I mean like பெரிய DOP அவங்க. So he used to call me அந்த மாதிரி இந்த வாங்க அந்த மாதிரி அது பொசிஷன் உங்களுக்கு used to tease me calling me that way. So அதிகமாக தமிழ் வராது, என்பிக்கு தெலுங்கு வராது. So nice one. When we both were doing montage shots, song-க்காக montages பண்ணது சமயத்தில் கம்யூனிகேட் பண்ணதுக்கு லாங்குவேஜ் இல்லை. So after a point of time he told me like நீங்க என்னன்னா நீ தமிழ். I sometimes started speaking to him in Tamil. He used to not say, oh, are you speaking in Tamil? Okay okay fine. Okay, so என்னன்னா he told me that நீ எதுவுமே பண்ண மாட்ட, you would say 1 2 3 4 5, I will say 5 5 6 7 8 9 10, don't say any Tamil words, I am not understanding anything. So அப்போ கோஆர்டினேட் பண்ணிட்டு சில ஷார்ட்ஸ் பண்ணிட்டாங்களே. பட் ஆஃப்டர் தட் ஐ லேர்ன் தமிழ் எல்லாம். ஸோ என்பிக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நான் வெளியில் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் மட்டும்தான் இருக்குது, என்னுடைய இது பர்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இங்கே ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து கையில் தான் கேஷ் கேட்குறாரு. ஸோ என்பி நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆமாம். கால் பண்ணிவிட்டு எந்த ஏரியான்னு கேட்டாருன்னா கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஹலோ என்பி, ஆக்சுவலி பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் வேணும். எந்த இன்டர்வியூல இருக்கீங்க? என்னடா எப்படி எதுக்கு அத அப்படி சொல்றாங்க? சீரியஸா ஆக்சுவலி ராகுல் சார்னா லைக் ஆக்சுவலி போறதுக்கு he actually wanted me to get a cab. ஓகே. என்னன்னா இப்போ ஜிபே இல்ல இவன்கிட்ட, என்கிட்ட கேஷ் இல்ல. ஓகே. என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. பெப்பின் சார் லிஃப்ட் பண்ணிட்டு இல்ல. பெப்பின் சார் என்ன பண்ணிட்டு இல்ல? ஃபோன் லிஃப்ட் பண்ணிட்டு இல்ல. ஓகே. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாது. காசு இல்ல என்கிட்ட. ஸோ எம்பாரசிங்கா இருக்கு. ஐம் ஸோ சாரி. கேன் யூ கம் ஓவர் ஹியர் கொஞ்சம் பிக் பண்ணதுக்கு? எதுக்கு why are you laughing? பூரா கோ ஆக்ட்ரஸ் தான், என்ன பண்ணணும்? Where are you now? இப்போ கொடம்பாக்கம்ல இருக்கு. கொடம்பாக்கம்ல இருக்கீங்களா? ஓகே. What's the cab charge? Sorry? Cab charge how much? How much? 565. 565. ஓகே. எனக்கு அவரோட நம்பர் சென்ட் பண்ணுங்க, நான் ஜிபே பண்றேன். ஓகேடா. அது மாதிரி அவர்ட்ட ஃபோன் கொடுங்களேன். ஒரு செகண்ட். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஷாப்பிங் ஆல்சோ பண்ணிட்டேன், அதுக்காக மணி இல்லை. ஒரு 1 lakh ஆல்சோ சென்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ஓகே, ஐ வில் சென்ட். பட் இது என்ன சேனல் மட்டும் சொல்லுங்க. கலாட்டா சேனல் இருக்கேனா? நைஸ்.
யாரு அங்க? ஆனி இருக்கு. ஆனி, So, ஆனி எப்படி இருக்கீங்க ஆனி? நல்லா இருக்கே என்பி இப்படி கண்டுபிடிச்சா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் டைம் ரூபா எனக்கு கால் பண்ணிருக்கு. கண்டிப்பா இது இன்டர்வியூல தான் இருக்கும் தெரியும். அதுக்குன்னு எடுத்த உடனே இன்டர்வியூட்டீங்களா? ஆனா அவங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணாங்க கொடம்பாக்கம்லாம் சொல்லி. மறக்காம எல்லாரும் படம் பாத்துருங்க. மாசியா தேதி கண்டிப்பா. என்பி இதுதான் உங்ககிட்ட ரொம்ப லைக் பண்ற விஷயமே, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா எடுத்த உடனே நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க, அங்கதான் நானே அப்படியே வந்து வாட்ச் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அப்பயே கண்டுபிடிச்சிருப்பாரு பிராங்க்ன்ட்டு. ஓவர் ஆக்ஷன் பண்றாங்க. He understood that. நைஸ். பட் கொடம்பாக்கம் கொஞ்சம் சொல்லுங்க, அழகா சொன்னீங்களே. கொடம்பாக்கம் சொல்லுங்க. ஓ ராங். இல்ல சொல்லுங்க, நீங்க சொல்ற ஸ்டைலா இருக்கு. கொடம்பாக்கம். ஓகே கோடம்பாக்கம். ஓகே. அங்கதான் நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன் பிராங்க்ல. பட் இட் வாஸ் நைஸ். நீங்க ஒரு ஜிம் பர்சனா? ரொம்ப ஜிம்க்கெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ற பர்சனா? அப்படி இல்ல. Why do I look like that? நோ, சும்மா கேக்குறேன். வேர்ட்ஸ் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பட் நான் அது இல்ல. ஆமா, ஏன் இல்ல? I do classical dance, right? I do western dances with like Kathak, 3 forms I can do. So I practice dance whenever I want to work out, and I do basic yoga பண்ணுவேன் and basic abs பண்ணுவேன். But அதிகமா gym போய் everyday the same treadmill, the same music to get energy, அது நான் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்காது அது. ஈட் அ குட் ஹெல்தி டயட், பட் கொஞ்சம் கில்ட்டி ப்ளஷர்ஸ் இருக்கும். இப்போ அதிகமாக இஃப் ஐ கெட் சேட்னஸ் லைக் கொஞ்சம் லோவாக இருக்கும்னா நான் அதிகமாக சாப்பிடுவேன். கொஞ்சம் அதிகமாக ஹாப்பியாக இருக்கும்னா அப்போ நான் சாப்பிடுவேன். கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணணும், இது ஓவர் திங்கிங் சிச்சுவேஷன் வரும்னா அப்போ நான் சாப்பிடுவேன். நமக்கு சோறு தான் முக்கியம். எல்லாத்தும் சமயத்துல அதிகமா சாப்பிடுவேன். ஆஃப்டர் தட் ஐயோ எதுக்கு நான் சாப்பிட்டேன் அனி ஆளுந்துருவேன். ஸோ இது ரெகுலர் ப்ராசஸ் போயிடும். அப்ப அழுகிறதுனால திருப்பி சாப்பிடுவீங்களா? ஆமா, சேம் கேட்டகரி ரைட்? சோ ஐ நோ நிறைய கேர்ள்ஸ் இருக்கு out there like that. ஸ்ட்ரெஸ்ஸோ என்னனாலும் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஓகே, இப்ப கூட பசிக்குள்ள இன்டர்வியூ முடிச்சிட்டு சாப்பிடணும்ல, போலாம். ஓகே, சோ நைஸ் ஆக்சுவலி. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா ஒரு டயட், ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி லைக் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சா இல்லை இப்போ இந்த ரீசன்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி அது என்னன்னா ஹேர் கேர் எல்லாம் மம்மி நல்லா கேர் பண்ணுவாங்க என்னோட ஹேர் எல்லாம். ஸோ ஸ்கின் கேர் அதிகமாக லைக் யூடியூப்ஸில் பார்த்த மாதிரி ஐ டோன்ட் டூ ஆல் தோஸ் திங்ஸ், பட் பேசிக் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஆமாம், அப்படிதான். அண்ட் கொஞ்சம் சில சமயத்தில் கொஞ்சம் டேனாக எல்லாம் இருக்கும்னா நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்குது பார்க்குறதுக்கு என்னும். ஸோ அவங்ககிட்ட போய் கொஞ்சம் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி அப்படி பண்ணுவேன். பேசிக்ஸ் அதுதான். பட் ஹேருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது நேச்சுரல் ஏதாவது கேர் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கா? நீங்களே ஏதாவது அப்ளை பண்ணுற மாஸ்கோ அந்த மாதிரி? ஆமாம், மேபி ஹேர் கேர் டிப்ஸா நான் ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன் எல்லா சமயத்தில். மேபி மை மம் வில் டூ இட் ஆர் எல்ஸ் லைக் எல்லா லீவ்ஸ் மிக்ஸ் பண்ணி, ஐ டோன்ட் நோ வாட் ஆர் த நேம்ஸ் இன் தமிழ், பட் இதெல்லாம் ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் அண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, பிரிங்கராஜ் ஆயில் அண்ட் ஆல், மேத்தி ஆல் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஹேர் ஆயில், அலோவேரா ஜூஸ் எல்லாம். ஆக்சுவலி நீங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க கிளாசிக்கல் டான்ஸர்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக எப்பயுமே ஒரு கிளாசிக்கல் டான்ஸர்னும் போது உங்களோட கண்ணு பேசும். உங்களோட கண்ணு ரொம்ப அழகாக பேசுது. ஸோ இந்த நவரசங்கள் இருக்குல்ல, ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் அப்படியே எக்ஸ்பிரஷன் கொடுத்துடுறீங்களா? ஆஹா, ஓகே, ரெடி? ஃபர்ஸ்ட் வந்து அழுகைன்னு சொல்ல வர மாதிரி கொடுக்குறீங்க. ஓகே, கோபம். நீலாம்பரி கோபம் மாதிரி இருக்கே. அழுகை, காதல், ஷை, வெட்கம், சூப்பர், கருணை, wow, so cute. Yes. I have a Tamil tongue twister for you. Shall we try? ஆமா, ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ப்ளூ லாரி உருளுது பெறலுது. 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 I can say the whole day. வேற லெவல். அப்ப இத சொல்லிடுங்க இந்த ஸ்டைல். கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை.
இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு கொக்கோனட்டு கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கோனட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை 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 கொக்கோனட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. திங்க் ரூபா லைக் உங்களோட அந்த சார்மிங்னஸ் அண்ட் த வே யூ கேரி யோர் செல்ஃப் as well as அந்த bundle of joy person உங்களை சொல்லலாம். that will surely spread everywhere happiness and கண்டிப்பா இன்னும் நிறைய சக்ஸஸ் இருக்கு. அண்ட் எங்களோட இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றிடா. தேங்க்யூ ஸோ மச். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.